இளையராஜா சார் இஸ் மியூசிக் டைரக்டர். அவர் மியூசிக்ல வந்து நடிக்க மாட்டோமாங்கிறது நிறைய ஆக்டர்ஸோட கனவு. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்க அவங்களோட ஒர்க் பண்ணிருக்கீங்கிறப்போ ஹவ் வாஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ்? எனக்கு தெரிஞ்சு சார் வந்துட்டு நீதான என் பொண்ணு வசந்ததுக்கு அப்புறம் பண்ற லவ் படம் இதுதான். So it is, you know, it is எப்படி இது சொல்லுவாங்க, specifically made for you. So yeah, imagine what a blessing. சரி, இப்போ இந்த டேர்ம்ல வந்துட்டு ஜென்சில சிச்சுவேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் எப்படி நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் கேட்கும்போது வாட் வாஸ் யுவர் ரியாக்ஷன்? உடனே வாக்கு கொடுத்த உடனே போய் மாட்டிக்கூடாது அப்படின்றதுக்காக இதுதான் சிச்சுவேஷன்ஷிப், இது நீ நான் இல்ல நான் அது நான் உங்ககிட்ட முழுசா இல்ல, இது அதுக்கு ஒரு பேரா கொடுத்துரு, ஒரு ஸ்டெப்பா கடைசியில உச்சி. அப்ப இந்த டேர்ம்ஸ்ல பெண்கள் தான் ஆமா ஈஸியா கைட்டு வரதுக்கு நிறைய இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா போட்டு ஷர்ட் பிடிக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பொண்ணுங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு வருது. இந்த காலத்துல நிறைய பேர் பாக்க சென்ட்ரல் கேரக்டர்ஸ் விமன் எப்பவுமே ஒரு விதத்துல போர்ட்ரே பண்ணிட்டே இருக்காங்க. அது கொஞ்சம் பிரேக் பண்றதுக்கு அவசியமாயிடும். there should be more hero movies. பசங்க தாங்க சின்சியரா இருக்காங்க. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பசங்க தான் ரொம்ப ஜெனுயினாவும் சின்சியரா இருக்காங்க. A few moments later. ஆனா ஒன்ஸ் ஆஃப்டர் லவ் பண்ணிட்டாங்கன்னா ட்ரூவா இருக்கிறது கேர்ள்ஸ் தான். இல்ல கண்டிப்பா அதாவது இண்டஸ்ட்ரி வந்து ஃபேஸ் பை ஒன்லி ஹீரோ தான். அது இது வரைக்கும் நீங்க தமிழ்ல வந்து ஒரு விஷுவலுக்கான படங்கள் அப்படின்னு லிஸ்ட் போட்டீங்கன்னா நீங்க மினிமம் ஒரு ஒன் ஆஃப் த 5 மூவிஸ்ல கண்டிப்பா மைலாஜ் இருக்குன்னு நான் உறுதியா சொல்லுவேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், தேங்க்யூ. ஸோ மயிலாஞ்சி படம் Feb 13 அன்னைக்கு சினிமால வருது. ஸோ இது என்ன மாதிரியான ஒரு படமா இருக்கும் அப்படிங்கறத ஒரு 1 லைன்ல எங்களுக்கு சொல்லுங்க சார். இந்த 1 லைன்ல சொல்றது ஒரு சவால் தான். இருந்தாலும் நீங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு அற்புதமான காதல் திரைப்படம். காதல் திரைப்படம், அதனால பார்க்காத ஒரு அற்புதமான காதல் திரைப்படம். ஓகே. ஸோ Feb 13 அதாவது வேலண்டைன்ஸ் டே முன்னாடி ரிலீஸ் பண்றதுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் ரீசன் இருக்கா? இல்ல இது காதல் தினம் தான் மெயின். இது வந்து காதல் பத்தின படம். ஏன்னா காதல் தினத்துக்கு பல திரைப்படங்கள் காதலுக்கு சம்மந்தம் இல்லாத படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. நாங்க வந்து இது முழுக்க இது காதலை உணர்வுபூர்வமான ஒரு காதலை பேஸ் பண்ண படம்ன்றதால இது இந்த நாள்ல வந்து ரிலீஸ் ஆகுறது எங்களுக்கு பொருத்தமா ஒரு நாளா இருந்தது. அதுதான் காரணம், வேற ஒன்றும் இல்ல. ஓகே ஓகே சார். ஸோ நீங்க 2 பேரும் வந்துட்டு நீங்க பெஸ்ட் ஆக்டர் சைமா வாங்கியிருக்கீங்க. தெலுங்கு அண்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிருக்கேன். நீங்களும் மலையாள இண்டஸ்ட்ரி அண்ட் தமிழ் இண்டஸ்ட்ரி நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த படத்தை சூஸ் பண்றதுக்கு ஒரு விஷயம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் அதை சூஸ் பண்ணேன்னா என்னவா இருக்கும்? ஸ்கிரிப்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் சார் எனக்கு முன்னாடியே தெரியும். சாரோட புக்ஸ்லாம் நான் படிச்சிருக்கேன். ஓகே. எஸ் சார் இஸ் லைக் ஆக்சுவலி ரைட்டர் நோ? ஆமா, ஒரு ஃபேமஸ் ரைட்டருங்க. ஸோ நிறைய படங்களுக்கு டைலாக் ரைட்டராக இருந்திருக்காரு, ஸ்க்ரீன் பிளேல இருந்திருக்காரு. ஸோ அவர் எனக்கு தெரியும். சார் வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னார். அது எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்ச ஸ்கிரிப்ட். ஸோ அதுக்கு நாங்கள் அந்த படம் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். அந்த படம் கொஞ்சம் தள்ளி போனதுனால இந்த ப்ரொடியூசரை மீட் பண்ணும்போது இவர் இந்த கதையை சூஸ் பண்ணார், சாரோட இந்த கதையை சூஸ் பண்ணார். ஸோ இதுவுமே எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி ஓகே, இது ஃபர்ஸ்ட் படமா, சாரோட ஃபர்ஸ்ட் படமா, இதை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இந்த கதை பண்ணுறோம். ஓகே. உங்களுக்கு? எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிரிப்ட் தான். சாரு கேரக்டர், என்னோட கேரக்டர் பேரு சாரு. ஸோ அந்த கேரக்டரோட டிஸ்கிரிப்ஷனா இருக்கட்டும், அதோ இன்னோசென்ஸா இருக்கட்டும், ரொம்ப பிடிச்சி போச்சு. அது இல்லாம டீம் மொத்தமா ஆஸ் அ டீம் டு கெட் டு ஒர்க் வித் செழியன் சார், இளையராஜா சார், லால்குடி இளையராஜா சார், அஜயன் சார், ஸ்ரீராம் கூட இது என்னோட செகண்ட் படம், யுத்த காண்ட. ஓகே ஓகே. ஸோ இந்த டீம் கூட ஒர்க் பண்றது ஒரு ஆசையா இருக்கு. பிகாஸ் தேர் ஆல் பெஸ்ட் இன் தேர் ஃபீல்ட். ஸோ இட் வாஸ் an opportunity to get to work with. கிரேட் கிரேட் சார். சார் நீங்க ஒரு ஃபேமஸ் ரைட்டர் அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ஷன் பண்ணும்போது என்னென்ன சவால்கள்லாம் இந்த படத்துல மேற்கொண்டீங்க? எல்லா ஃபர்ஸ்ட் டைரக்டருக்கும் ஒரு கூடிய சவால் தான். என்ன முதல்ல நம்ம டைரக்ஷன்றது என்டையர்லி டிஃப்ரெண்ட். நம்ம வந்து கதை உட்காந்து நம்ம ஒரு இடத்துல யோசிக்கலாம். அது வந்து நம்மளுடைய கற்பனை, நம்மளுடைய சுதந்திரம். நம்ம அங்கே வந்து யாரும் வந்து குறுக்க வந்து அப்படி யோசிக்காது இப்படி யோசிக்காதுன்னு சொல்ல போகிறது இல்லை. அப்புறம் அங்கே வந்து நம்ம எல்லாமே நம்மளுடைய சுதந்திரம் தான். பட் ஆனால் டைரக்ஷன் when you go to the டைரக்ஷன், நீங்கள் வந்து கதையில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு வரி, அன்னைக்கு அவன் வந்து ஓடியாந்து அவளை வந்து பார்த்தான் அப்படின்னு சிம்பிளான வரி தான். ஆனால் நீங்கள் சினிமா வரும்போது அன்னைக்கு அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தான், அவளை எங்கே பார்த்தான், அவள் யாரு, அவள் எப்படி இருந்தா அப்படிங்கிற பல டிஸ்கிரிப்ஷன்ஸ் விஷுவலி நீங்க கதையோடைய ஓட்டம் இருக்குல்ல, அதுக்கேற்றாற்போல் அந்த எமோஷன்ஸ் எல்லாமே, அதுக்கான லேண்ட்ஸ்கேப்பு, அதுக்கான வீடு, அது இல்லாத அதுக்கான இடம், அதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, காஸ்டியூம், மேக்கப்னு ஏகப்பட்ட எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஒவ்வொருத்தர் ஒர்க் பண்ண போறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட ரசனை இருக்கும்.
அப்போ ஆக்ட்ரஸ்க்கும் அவங்க வந்து சவுல் அண்ட் மைண்டாக வந்து அவங்க வந்து தனி பர்சன், அவங்களுக்கும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அவங்களுக்கும் ஒரு பீயிங் இருக்கும், அவங்களுக்கும் ஒரு தாட்ஸ் இருக்கும். அப்போ அதெல்லாம் நான் வந்து என்னுடைய புள்ளியில் வந்து ஒருங்கிணைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்போ எனக்குன்னு ஒரு நோக்கம் இருக்குது. இதை வந்து அவங்களுக்குன்னு ஒரு எண்ணம், அவங்களுக்கும் தனித்தனி எண்ணம் இருக்குல்ல ஒரு டீமுக்கும். அதை வந்து எனக்கேற்ற இந்த கதைக்கு எனக்குன்னா இந்த கதைக்கேற்ற ஒரு ரசனைக்கு அவங்க எல்லாம் ஒருங்கிணைக்கிற வேலை தான் டைரக்டரோட வேலை. இட்ஸ் டைரக்டர் வந்து அது அந்த ஒருங்கிணைக்கிறதுல வந்து நமக்கு அது வந்து புது எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒன்லி ரைட்டிங் கிரியேட்டிவ் சம்மந்தப்பட்ட வேலை இல்லை, இது மோஸ்ட்லி வந்து மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலை. அப்போ அதே ஒரு பெரிய சவால்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் யாருன்னே தெரியாத ஒரு டீமோட சம்மந்தப்பட்டு ஒர்க் பண்ண போகிறோம். அவங்க எல்லாரும் நம்ம சொல்றதை கேட்கணும், நம்ம சொல்றதை கேட்டு நம்ம கேட்ட மாதிரி நடக்கணும். ரெண்டாவது டைம் கன்ஸ்டன்ட், நீங்கள் இத்தனை நாளுக்குள்ள இதுக்குள்ள இந்த படத்தை முடிச்சாகணும். அதே மாதிரி நம்ம நினைக்கிற காட்சி அந்த ஒரு குறிப்பிட்ட தருணம் போலதான். இப்போ ஊட்டி மாதிரி ஏரியாவில் நாங்கள் போயிட்டோம்னா அது குறிப்பிட்ட நேரத்துல தான் அந்த பனியும் அந்த அந்த வெளிச்சமும் அந்த இது கிடைக்கும், அப்போதான் அந்த அழகு கிடைக்கும். அப்போ அதுக்குள்ள அந்த ஷார்ட்டை முடிக்கிறப்போ அப்போ நம்ம அவங்க எல்லாரும் நம்ம ஒருங்கிணைத்து நம்ம வேலை பார்க்கணும். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய சவாலான வேலை தான். இது வந்து வெறும் டைரக்ஷன்றது நாட் ஒன்லி த கிரியேட்டிவ் ஜாப். டைரக்ஷன் ஒரு நல்ல டைரக்டர்னா வந்து he can do anything. ஒரு அமெரிக்க ஜனாதிபதி ஆயிடலாம் அந்த அளவுக்கு he can be மேனேஜ்மெண்ட், ஒரு டிப்ளமசி எல்லாமே தேவைப்படுது. அதெல்லாம் எனக்கு நான் வந்து ஒரு ரைட்டர்ன்ற ஸ்ட்ரைட் ஆப்போசிட். அந்த இது வடதுருவம் தென்துருவம் மாதிரி அவங்க வந்து டோட்டலி தேர் எமோஷன்ஸ். அவங்க என்ன சொல்றாங்களோ அது ஆழமா சொல்லணும்னு நினைப்பாங்க, மற்றவங்களுக்கு புரிய வைக்க நினைப்பாங்க, எழுத்து மூலமா. அதுலதான் அவங்க ரொம்ப கவனமா இருக்கும். அவங்க சொல்றது வந்து இது வேற, இது கம்ப்ளீட்டா வந்து ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மரியாதை இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு ஈகோ இருக்கும், அவங்களுக்கும் ஒரு இது இருக்கும். இப்போ அதெல்லாம் நான் புரிஞ்சு வேலை செய்ய வேண்டியது. நம்ம நினைக்கிறது மட்டுமே அது வரணும்னு நினைக்கக்கூடாது. இப்போ ஸோ அது பெரிய சவாலான வேலை, ரெண்டு வேலையும் சவாலான வேலை. அது எனக்கு அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்னு ஒன்றும் இல்லை. நான் ரைட்டர் சாதாரணமாக வந்து எல்லாம் ஓப்பன், நான் ட்ரூத் தான் பேச வைப்பேன். எனக்கு ஒரு வார்த்தையோட எனக்கு ஃபில்டர் பண்ணி பேச தெரியாது. நான் எனக்கு தெரியாது, நான் அப்படி பழக்கப்படலை. ஏன்னா அதனால தான் நான் நல்ல ரைட்டராக இருக்கேன். கொஞ்சம் எனக்குள்ள கரெக்ட் ஆகிட்டா கூட என் லைஃப் கரெக்ட் ஆகிடும், கரெக்ட் நான் வந்து என்னுடைய படைப்பு கரெக்ட் ஆகிடுன்னு நினைப்பேன். அதனால வந்து நான் ஆல்மோஸ்ட் எப்பவுமே நான் உண்மை மட்டும் தான் பேசுவேன். பெரும்பாலும் வந்து நான் இது வரைக்கும் அதுதான் என்னுடைய காப்பாத்திருக்கு. நான் வந்து இது வரைக்கும் நான் வந்து அப்படிதான் வந்திருக்கேன். எல்லாருக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படிப்பட்ட எனக்கு இது ஒரு இன்னும் கூடுதல் சவால். அங்கே நீங்கள் உண்மை மட்டும் பேசுனீங்கன்னா வந்து சினிமாவில் வந்து நீங்கள் வந்து எப்பவுமே வந்து ட்ரூத் ஹார்ட்ஃபுல்லாக இருக்க முடியாது. ஸோ அது வந்து அதெல்லாம் எனக்கு பெரிய சவாலாக இருந்தது. பட் ஆனால் அதெல்லாம் வந்து எல்லாமே சேர்ந்து கடைசியில் இப்போ வந்து நம்ம அது வந்து இந்த படத்தின் மூலமாக நான் ட்ரையல் டெரர் தான் எழுந்து கற்றுக்கிட்டு நம்ம இந்த படத்தை பிடிச்சோம். ஓகே, ஸோ ஹீரோக்கு ஹீரோயினுக்கு கெமிஸ்ட்ரி எப்படி சார் ஒர்க் அவுட் ஆச்சு? சின்ஸ் இது காதல் கதை வேற. ஆமா, அந்த கெமிஸ்ட்ரி வந்து அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கு. ஆல்ரெடி வந்து ஒரு படத்துல அவங்க எனக்கு இந்த ஹீரோயினை சஜஸ்ட் பண்ணதே ஹீரோ தான். ஓகே, ஏற்கனவே அந்த படத்துல நிறைய ஹீரோயின்ஸ் பார்த்தோம். சாருக்கு எதுவுமே பிடிக்கல, எதுவுமே செட் ஆகல. அவர் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு கேட்டாரு, கேர்லி ஹேர்ல இந்த மாதிரி கொஞ்சம். மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு கம்ஃபர்ட் ஏற்கனவே ஒர்க் பண்ணிருக்காங்கல்ல, அது எனக்கு ரொம்ப அட்வான்டேஜ் இருந்துச்சு. இந்த மாதிரி சொன்னா நான் ஏதோ சஜஸ்ட் பண்ண மாதிரி ஆயிடும், அது உண்மை இல்ல. அவர் தான் வந்து ஓகேன்னு சொன்னாரு, சும்மா சொன்னேன். நிறைய ஹீரோயின்ஸ் பார்த்துட்டே இருந்தாரு, யாருமே ஓகே ஆகல, யாருமே வந்துட்டு வேணாம்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இவங்க போட்டோ பார்த்த உடனே ஓகே அப்படின்னாரு. ஆக்சுவலா வந்து நாங்க செலக்ட் பண்ண ப்ராசஸ் என்னன்னா, நாங்க செலக்ட் பண்ண ப்ராசஸ், ஹீரோயின் செலக்ட் பண்ண ப்ராசஸ் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் தான். நாங்க வந்து இங்க இருந்து சென்னையில எல்லாம் பார்த்து கிடைக்காத கேரளா ட்ரிவாண்ட்ரம் கேரளா போயிட்டு அவர் நிறைய பல ஹீரோயின்ஸ் எல்லாம் காமிச்சாரு. சேர்றதுக்காகவே கேரளா போனீங்களா? ஓகே, கேரளா போய் அங்க எதுவும் கிடைக்கல. அங்க நாங்க நிறைய ஹீரோயின்ஸ் எல்லாம் பார்த்தோம், ஒரு ஹீரோயின் வீட்டுக்கெல்லாம் பார்த்தோம். அவங்களுக்கு எனக்கு எந்த ஹீரோயின் பார்த்துருவாங்க. ஹீரோயின்னாலே வழக்கமா எல்லா எலிமெண்டோட இருப்பாங்க. அவங்க ஒரு டிப்பிக்கலா இருப்பாங்கல்ல, அவங்களுக்குன்னு ஒரு மோல்டு ஆயிருப்பாங்க. வந்து அவங்க எனக்கு அந்த மாதிரி ஹீரோயின் இந்த கதைக்கு தேவைப்படாது. வெறும் அழகு மட்டுமே பத்தாது, அதை தாண்டி ஒரு நெக்ஸ்ட் ஒரு கேர்ள் மாதிரியான ஒரு தன்மை வேணும். அந்த கேரக்டர்கள் தான் கதையே இருக்குன்றதால அவங்க எல்லாரும் நம்பணும். இவங்க நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பெண், நம்ம அவங்களுக்குள்ள ஒரு அது மாதிரி வந்து ஒரு வித்தியாசமான உருவம் தேவைப்படுது. அப்புறம் அவங்களுக்குள்ள வந்து அவங்க ஒரு ஃபீல் ஃப்ரீ பேட் மாதிரி இருக்கணும். அது மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் அவங்களுடைய பிசிக்கல் ஆட்டிடியூட்ல, வாக்கிங்ல, பேசுறதுல, அப்புறம் அவங்களுடைய பாடி லாங்குவேஜ்ல எல்லாமே அந்த எல்லா பாக்ஸையும் இவங்க டிக் பண்ணிட்டே வந்துட்டாங்களா? ஒரே போட்டோ காமிச்சார், அவ்வளவுதான். அந்த ஒரு போட்டோல பார்த்தேன் நான். அது அவரு என்னன்னா, நீங்க இவ்வளவு நாங்க என்னென்ன பார்த்துட்டு வந்துட்டோம், பார்த்துட்டு வந்த உடனே எங்கேயும் கிடைக்கலன்னு வந்து அப்புறம் ஒரு யோசிச்சார். நீங்க இவ்வளவு தூரம் கேட்கறீங்கன்னா அப்ப வந்து நான் என் கூட நடிச்சவங்க நான் சஜஸ்ட் பண்ணக்கூடாது. பட் ஆனாலும் நான் சொல்றேன், நீங்க பாருங்க, பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா. நான் என்ன ஸ்ட்ராங்கா சொன்னேன்னா, ஆக்சுவலி நாங்க 2 பேரும் ஆக்ட் பண்ணது ஒரு சிங்கிள் ஷாட் மூவி, சிங்கிள் ஷாட்ல ஃபுல் மூவி. ஸோ இவங்க நல்லா ஆக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும், பிரில்லியன்ட் ஆக்டர் அவங்க. அதனால நான் ஸ்ட்ராங்கா சொன்னேன், சார் நீங்க சொல்ற எல்லாத்தையும் பண்ணணும்னா இந்த பொண்ணால பண்ண முடியும். அவர் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ண, அவர் வந்து என்னன்னா காமிச்சாரு, உங்களுக்கு ஓகேன்னா நீங்க சொல்லுங்க அப்படின்னாரு. நான் பார்த்தோன்னே எனக்கு ஓகே ஆயிடுச்சு. ஆல் பிகாஸ் ஆஃப் ஹிஸ்
ஹர் ஐஸ் ஃபர்ஸ்ட் ஐஸ் கர்லிங் ஹேர். நான் என்ன எதிர்பார்த்தேன்னா ஒரு கர்லிங் ஹேர் வந்து ஐஸ் வந்து அந்த ஐஸ்ல ஒரு ட்ரூத் இருந்துச்சு. அந்த என்ன பார்க்கும்போது நம்ம உள்ள கண்கள் வந்து எல்லாருக்கும் ஒன்றுதான். ஆனா ஒவ்வொரு கண்ணும் ஒவ்வொரு கதையை சொல்லும். ஒவ்வொரு கண் வழியாக வந்துதான் வந்து அந்த கண்ணில் தான். அதனால வந்து ஒரு மனுஷனுடைய கண் வந்து ட்ரூத்தை தான் பேசும். நீங்க கண்ணில் போய் பொய்யே சொல்ல முடியாது. நீங்க நீங்க முகத்தோட நம்ம பொய்யை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஆனா கண்ணில் வந்து நீங்க பொய்யே சொல்ல முடியாது. அப்போ அந்த கண்ணு வந்து இவ்வளவு தூரத்துக்கு அழகாக உங்களுடைய ஐஸை பார்த்தோன்னே அதில் வந்து இன்னும் நான் என்ன எதிர்பார்த்த அந்த இது வந்துருச்சு. அந்த கேரக்டரைசேஷன் முழுக்க முழுக்க அந்த கண்ணில் இருந்தது. அது பார்த்த உடனே ஓகே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் உடனே ஒரு கான்டாக்ட் பண்ணோம். கான்டாக்ட் பண்ணி இவங்க வந்து சென்னையில் இருந்தாங்க. அப்போ அந்த சமயம் பார்த்து நாங்கள் கேரளான்னு தேடி கொடுத்துட்டு வந்து பார்த்தா கடைசியில் வந்து எங்கள் சென்னையில் இருந்தாங்க. இவங்க ஆக்சுவலாக வந்து இவர் சென்னையில் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னார். என்னன்னா அவங்க வந்து அவங்க நேட்டிவ் வந்து பாம்பேல தான் இருக்காங்க. ஒரு நாள் பாம்பேல இருப்பாங்க, இல்லை கேரளாவில் இருப்பாங்க. அவங்க பிடிக்கிறது கஷ்டம். உடனே சரி அடிச்சு பாருங்கன்னா பார்த்தா நான் சென்னையில் தான் இருக்கேன் அப்படின்னாங்க. எங்கே இருக்குன்னு சவரணும். உடனே அங்கே கார் எடுத்துகிட்டு போயிட்டோம். அங்கே போயிட்டு கேரளால இருந்து சென்னை வந்தீங்களா? சென்னையில் வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் டிஸ்கஷன். சென்னையில் கிடைக்கல, டயர்ட் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஹீரோயின் தேடுற கதையவே நீங்க ஒரு கதையா எடுக்கலாம் போலயே. சீரியஸ்லி. ஏன்னா ஆக்சுவலி செலியன் சார்லாம் டேட் கொடுத்து அவங்க 20 daysல ஷூட் போகணும். நாங்கள் எல்லாம் ஆல் செட்டு. ஆனால் ஹீரோயின் மட்டும் கிடைக்கல. ஹீரோயின் மட்டும் இல்லை, லவ் ஸ்டோரிங்கிறீங்க, ஹீரோயின் எங்க? போகணும். இதே அல்கமிஸ்ட்னு ஒரு கதை இருக்கு, போலோ கோயில எழுதுனது. அதுல வந்து இதுதான், ஒருத்தன் வந்து ஏதோ ஒன்று தேடி போயிட்டு உலகம் முழுக்க தேடுவான். கடைசியில பார்த்தா அவன் வீட்டு பக்கத்துல இருக்கும். அதுதான் தத்துவம். சார் இந்த பொண்ணு ஓகே, இது முதலே காமிச்சிருக்கலாமே. நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு செடி, அழகான செடி நான் பாக்குறதே இல்லை. நம்ம உலகம் முழுக்க நிறைய இருப்போம். சாதாரணமா வந்து அந்த மாதிரிதான். இப்போ இவங்க நல்லா தெரிஞ்ச எங்க மொபைல்ல இந்த ஒரு அழகான போட்டோ இருந்திருக்கு. நாங்க பார்க்காம விட்டோம். வந்து அப்புறம் தான் பார்த்துட்டு அப்புறம் நாங்க அது பத்தி நம்ம கோயின்சிடன்ஸ் ஹாப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃபோன் பண்ணும்போது ஒருவேளை இவங்க வேற ஷூட்டிங்ல பிஸியா இருந்தாங்க, இல்லை டேட்ஸ் கிடைக்காது அப்படின்னு இல்லை. ஃபோன் பண்ணி நான் அவைலபிளா இங்க மெட்ராஸ்ல இருக்கேன், நான் ஷூட்டிங் வந்திருக்கேன் அப்படின்னாங்க. செல்லத்தை தூக்கிட்டு வாங்க. அவங்க உடனே நேரா போய் பார்த்தோம். சரி ஃபாஸ்ட், சரி போட்டோல பார்த்தோம். இப்போ அப்புறம் இவங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. இப்போ ரூம்ல இருந்து அப்படியே வந்தாங்க, லாபிக்கு வந்தாங்க. சவரையில அப்படி லாபியில வரும்போதே வந்து அவங்க வந்து ஒரு பறவை மாதிரி தான் நடந்து வந்தாங்க. சார் உங்களை அப்படியே வர்ணிக்கிறாரு ரைட்டரா இருந்து. ஹீரோயின்ல நான் அவ்வளவு ரசிச்சதுன்னா அவங்களை நான் உருவாக்க முடியும். கண்டிப்பா. ஸோ அவங்க நடந்து வந்த விதம் வந்து எனக்கு இந்த கேரக்டர் ரொம்ப பொருத்தமாச்சு. இந்த கேரக்டர் அந்த மாதிரி தான். நான் வந்து அவங்கள வந்து கிருஷ்ணா குரூப்பா பார்க்கல, நான் அவங்கள சாருவா தான் பார்த்தேன். ஏன்னா சாருன்றது இந்த கேரக்டர் வந்து என் மைண்ட்ல வந்து நல்ல ஒரு என் மனசுக்குள்ள ஒரு உருவாக்கி நான் வாழ்ந்தேன். ஒரு ஷீஸ் வந்து அவங்க வந்து ஒரு பார்பி கேர்ள் மாதிரி தான் வந்து அவங்க வந்து ஒரு டால் வந்து அவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு சென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு எல்லாம் எப்போ ஃபிளம்பாயிண்டா இருக்கக்கூடிய துள்ளலாக, அது மாதிரி நிறைய படங்கள்ல ரொம்ப ரேரான கேரக்டர் தான். எதிர்த்து கிரிஜார மாதிரியோ அல்லது வந்து இந்த மாதிரி ஒரு ரொம்ப வித்தியாசமான பெக்குலியரான கேரக்டர். ஸோ அப்போ இவங்களை பார்த்த உடனே எனக்கு அந்த இது பிடிச்சிருச்சு. அது எனக்கு ரொம்ப இன்ஸ்பயரா இருந்தது. அதனால உடனே அப்பயே நான் டிக்கெட் அடிச்சிட்டேன். பார்த்த உடனே எந்த இதுவும் கேட்கல. நான் காஸ்டியூம் மாட்டல, எதுவும் பண்ணல வந்து போட்டோ ஷூட் எதுவுமே இல்லை. சரி, நீங்க பாட்டு இன்னொரு படம் எடுத்தீங்கன்னா இதே நீங்க கதையா எடுங்க. இவர் ஹீரோயினை தேடி போறாங்க. நிச்சயம் ஹீரோயின் ஃபிலிம்லாம் அப்படிதான் இருக்கு. நம்ம கண்டிப்பா பண்ணலாம், தாராளமா பண்ணலாம். மைலாஞ்சிக்கு ப்ரீக்வல். ஆமா, இல்ல ப்ரீக்வல். ப்ரீக்வல் மாதிரி எடுத்துடலாம். அகைன் லைக் இளையராஜா சார் இஸ் மியூசிக் டைரக்டர். அவர் மியூசிக்ல வந்து நடிக்க மாட்டோமோங்கிறது நிறைய ஆக்டர்ஸோட கனவு. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்க அவங்களோட ஒர்க் பண்ணிருக்கீங்கிறப்போ ஹவ் வாஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ்? சார் வந்துட்டு சாரை பார்த்து வந்துட்டு இளையராஜா சார் தான் மியூசிக் சொன்ன உடனே நல்லா சொல்லி குதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி இருந்தது. ஏன்னா அப்பதான் வந்து விடுதலை சாங்லாம் ரிப்பீட் மோட்ல கேட்டுட்டே இருக்கும். கேட்கும்போது வந்துட்டு அவர் தான் மியூசிக் சொன்னோடனே வந்துட்டு என்னால் நம்பவே முடியல. ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும். எல்லா ஆக்டர்ஸுமே அவரோட சாங்ல ஏதாவது ஒரு ஓரமாக நம்ம இருந்துட மாட்டோமா அப்படின்னு தோணும். ஸோ அதுல ஒரு படம் ஃபுல்லா நம்ம இருக்க போறோம். அதுல அவர் பாடி வேற கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்துட்டு லிப்சிங் பண்ண போறோம்ன்றதெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய பிளஸிங். அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. சூப்பர். சோ நீங்க சார் பாட்டுலாம் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கீங்களா? ஹவ் வாஸ் இட்? ஓகே, கேட்டிருக்கோம். கண்டிப்பா. There is no chance that anybody on this planet has not heard to his music. ஆனா அது இல்லாம கிளாப்ல கூட இளையராஜா சார் தான் மியூசிக் கொடுத்திருந்தாங்க. ஓகே. ஆனா அது ஒரு அத்லெட்டிக் படம். I played an athlete. ஓகே. சோ அது வேற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் எப்படி அந்த இமோஷன்ஸ் வேற மாதிரி, அந்த ஜெயிக்கிற ஒரு இமோஷன்ஸ். பட் இளையராஜா சார் அண்ட் லவ் ட்ராக் இஸ் லைக் செப்பரேட் ஃபேன் பேஸ். It's legendary. Yes. So to get to do அந்த genre, he's amazing in that, like and to be அவரோட
மியூசிக்ல நம்ம ஃபேஸ் வர்றதே பெரிய விஷயம். அண்ட் லெட் அலோன் பி நம்ம அதுல ஆக்ட் பண்ற அண்ட் யூனோ ஒரு அந்த சாங்ஸ் ஆகட்டும், அதோட வரிகளா இருக்கட்டும், இஸ் ரிட்டன் அந்த கதைக்கு ஏத்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துக்கு இமோஷன்ஸ் எலிவேட் பண்றதுக்காக இஸ் ரிட்டன் இட். ஸோ இட் இஸ் இட் இஸ் எப்படி இது சொல்லுவாங்க, ஸ்பெசிஃபிக்லி மேட் ஃபார் யூ. இமேஜின் வாட் அ பிளெஸிங் இட் இஸ். எக்ஸாக்ட்லி. சோ அதே மாதிரி நீங்க வந்துட்டு நிறைய படங்கள் பண்ணிருக்கீங்கிறப்போ இந்த லவ் ஸ்டோரியில இந்த ஒரு விஷயம் ரொம்ப யூனிக்கா இருக்கு, ஆக்டிங் வைஸாவும் சரி இல்ல ஸ்டோரி வைஸாவும் சரி அப்படின்னா என்ன இருக்கும்? கிளைமேக்ஸ். ஆமா ஆமா, கிளைமேக்ஸ் வந்துட்டு ரொம்ப கிளைமேக்ஸா சேட் கிளைமேக்ஸா கண்டிப்பா சொல்ல முடியாது. ஓகே, அந்த கிளைமேக்ஸ் வந்து ரொம்பவே எல்லாருக்கும் பிடிக்கும், நிச்சயமா பிடிக்கும். அது வந்து அந்த அவரோட ஸ்பெஷலே அதுதான். அந்த கிளைமேக்ஸ்ல எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு சீன் பண்ணது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே. உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இது ரொம்ப பிடிச்சது ஆர் எனிதிங் தட் இஸ் வெரி சேலஞ்சிங் அப்படின்னு ஏதாவது? The entire character was challenging. ஏன்னா ஒரு ஸ்மால் டவுன் கேர்ள், நான் இல்ல அது சுத்தமா இல்ல. ஆனா பிளஸ் த வே ஷி திங்ஸ், த வே ஷி பிஹேவ்ஸ், ஹர் பாடி லாங்குவேஜ் எல்லாமே புதுசா தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபுல் கேரக்டரே எனக்கு ஒரு the fact that sir bought that out of me தான் எனக்கு ஒரு அதிசயம். Whole thing was challenging but ஆனா ஃபன்னா இருந்துச்சு. I enjoyed doing Char. ஓகே, கிரேட். சரி, இப்ப லொகேஷன்லாம் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் ஷூட் பண்ணீங்க? ஊட்டின்னு சொன்னீங்க, வேற எங்கெல்லாம் ஷூட்? ஊட்டி, ஏற்காடு ரெண்டுமே நாங்க யாரும் அவ்வளவா கண்டுபிடிக்க முடியாத, கண்ணில் பார்க்காத இடம், புதுசாக இடம் தான். ஜஸ்ட் அது நாங்கள் இது ஃபைண்டிங் தான். ஒரு இது வரைக்கும் யாருமே பார்த்துருக்க முடியாத இடங்கள்லாம் பார்த்து நாங்கள் செலக்ட் பண்ணி இது வரைக்கும் நீங்கள் ஊட்டியில் நிறைய படம் ஷூட் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் நிறைய படங்கள், எல்லா லாங்குவேஜ் படங்கள். ஆனால் நான் யாருமே இந்த மாதிரி ஊட்டியை காமிச்சிருப்பாங்களா? குருநாதர் பாலமந்திரா சார் காமிச்சிருக்காரு. அவருக்கு அடுத்து பெஸ்ட் ஒர்க்கு செய்யண்டாம். ஊட்டியை வந்து அவ்வளோ செதுக்கி இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருமே இந்த மாதிரி இடம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் டூரே போவாங்க. மயிலாஞ்சி டூர்னு தனிவா அந்த லொகேஷன்ஸ்லாம் போய் பார்ப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்துல நடிகர்களோட தாண்டி ஒரு அந்த லொகேஷன் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர். இந்த படத்துல ஹீரோயினுடைய கேரக்டரும் அந்த லொகேஷனும் ஒரே மாதிரியானது. ஏன்னா அது நிறைய வந்து கர்வ்ஸ், நிறைய மேடு, நிறைய பள்ளம், வாழ்க்கையில் அவங்களுடைய மைண்டு மாதிரி தான். அந்த அதுக்கேற்ற ஒரு லேண்ட்ஸ்கேப்பை நமக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த நிறைய ஃபாரஸ்ட், நிறைய டூன்ஸ், புதர்கள், இது மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு லேண்ட்ஸ்கேப். நீங்கள் அந்த படம் பார்க்கும்போது தெரியும். அது இந்த கதைக்கு டிமாண்ட் பண்ணுச்சு. இந்த மாதிரியான ஒரு லொக்கேஷன் வந்து அவங்களுடைய கேரக்டர்ன்றதுல அது வந்து இங்கே ரொம்ப நல்லா நாங்கள் புதுசாக கேப்சர் பண்ணியிருக்கோம். அது ஊட்டியில் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு லொக்கேஷனாக இருக்கும். ரொம்ப நல்ல லொகேஷன். பயங்கரமான ஒரு ட்ரீட்டா இருக்கும். விஷுவல் தான் மெயின் மேஜரா. இந்த படம் வந்து ஒரு விஷுவல் ட்ரீட் தான் பெரும்பாலும். ஏன்னா வந்து எல்லாருமே இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருமே சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸ் தான். இந்த படம் வந்து இந்த படத்தோடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அது செழியனுடைய டிஓபி வந்து அது இது வரைக்கும் நீங்க தமிழ்ல வந்து ஒரு விஷுவலுக்கான படங்கள் அப்படின்னு லிஸ்ட் போட்டீங்கன்னா நீங்க மினிமம் ஒரு 1 of the 5 மூவிஸ்ல கண்டிப்பா மயிலாஜி இருக்குன்னு நான் உறுதியா சொல்லுவேன். கண்டிப்பா கண்டிப்பா. விஷுவல் ஃபார் த விஷுவல்ஸ், லேண்ட்ஸ்கேப் விஷுவல்ஸ், லேண்ட்ஸ்கேப்பை பற்றின ஒரு விஷுவலுக்கான ஃபிலிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். மெட்ராஸில் வந்து நம்ம சென்னையில் தமிழ் மூவிஸில் அது. அப்போ அதில் வந்து ஒரு பெஸ்ட் 5 மூவிஸ் அப்படின்னா நிச்சயம் வந்து மயிலாஞ்சி வந்து டினோட். ஷூர் அதில் வந்து சந்தேகம் இல்லை. அது படம் பார்த்தவங்க அதை சொல்லிட்டாங்க. அது ஓகே. ஸோ இப்போ அதே மாதிரி வெற்றிமாறன் சார் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. சார் கண்டிப்பா ரொம்ப ஒரு நல்ல படமா இருந்தா அவர் ப்ரெசென்ட் பண்ணாலே தைரியமா ஓகே இது கண்டிப்பா ஒரு நல்ல படமா இருக்கும் அப்படிங்கறத நம்பி பார்க்கலாம். ஸோ அவர் ப்ரெசென்ட் பண்றது அந்த கதையை சொல்லுங்க, எப்படி ஹி கேம் இன்டு திஸ்? வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து வெற்றிமாறன் வந்து நானும் அவரும் வந்து கிட்டத்தட்ட 20 வருடமாக வந்து பாலமந்திர சார் ஸ்கூல் தான் வந்து அவர் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர், நான் வந்து அவர் பாலமந்திர அசிஸ்டன்ட். நான் ரெகுலராக அவரோட க்ளோஸ் மென்டர் மாதிரி தான். அவர் வந்து என்னுடைய புக்ஸுக்கெல்லாம் அவர் தான் ப்ரிஃபேஸ் பண்ணுவார். ஹீ லவ்ஸ் மை ரைட்டிங். பாலமந்திர சாருக்கு என்னுடைய ரைட்டிங் பிடிக்கும். அவருடைய திரைக்கதைகள் எல்லாம் என்ன தான் எழுத சொல்வார். என்னுடைய புத்தகங்கள்லாம் அவர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதனால என்னுடைய அவருக்கு பிடிச்ச ரைட்டர் அல்லது வருங்காலத்தில் சிறந்த சில இயக்குநர்கள் உதவிகள் சொல்லும் போது என்ன பேரையும் சொல்லியிருக்காரு. ஏதாவது ஒரு படம் டிஸ்கஸ் பண்ணணும்னா, வேர்ல்டு சினிமா பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னா வந்து நாங்கள் இப்போ போகும்போது கேட்பார். அப்புறம் எம்எல்ஏ ரொம்ப அக்கறையா என்ன பண்ணுற, எப்போ படம் பண்ண போகிற அப்படின்லாம் என்னுடைய கதை இதெல்லாம் வந்து ரொம்ப கேட்பார். எனக்கு வந்து ஒரு ஒரு இது மாதிரியான ஒரு கலைஞன் வந்து தமிழில் வந்து வேற யாருமே இல்லை. ஏன்னா அவங்க படம் பண்ணுவாங்க, அவங்க சம்பாதிப்பாங்க, அவங்க புகழடைவாங்க, கூட அசிஸ்டன்ட் வச்சுக்கோங்க, அவங்க பார்த்துட்டு போனதுல அடுத்த ஜெனரேஷன் யார் வராங்க, அவங்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு அக்கறையோடு இருக்கக்கூடிய ஒரே இருந்தவர் வந்து எனக்கு தெரிஞ்சு பாலமந்திர சார் தான். அதனால தான் அவர் நான் ஒரு லைப்ரரி ஆரம்பிக்கும் போது அவர் பேரில் வந்து லைப்ரரி ஆரம்பித்தேன்.
அப்புறம் ஆரம்பிச்சோடனே வெற்றிமாறன் வந்து அப்போ வந்து ஒரு டைரக்டரா ஒரு பெரிய புகழ் அடைஞ்சிட்டார். அப்போ வந்து நான் வந்து ரைட்டரா ஒரு பக்கம் போயிட்டு அவர் வந்து ஒரு ஃபேமஸான நாங்கள் அடிக்கடி எப்பயாவது சந்திப்பது விசாரணை எனக்கு அவருடைய படங்கள்ல வடசென்னை விசாரணையில ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். அதனால நான் அடிக்கடி வந்து மீட் பண்ணேன். வெற்றிமாறனுக்கு வந்து எப்படி நான் விசாரணையில வந்து அவர் பார்க்காத கோணத்துல சில விஷயங்கள்ல நான் என்னுடைய சினிமா பர்செப்ஷன் அவர் பிடிக்கும், சினிமாவோட ரசனை பிடிக்கும் வெற்றிமாறனுக்கு. என்னுடைய புத்தகங்கள்லாம் அவரு தான். அதுக்கப்புறம் பாலுமதி சாருக்கு அப்புறம் வெற்றிமாறன் தான் வந்து இந்த புத்தகங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தான் வெற்றிமாறனும் வந்து நானும் அவரும் வேர்ல்டு சினிமாஸ் எதனா பார்த்துச்சுன்னா உடனே என்கிட்ட சொல்லுவாரு. நானும் அது நிறைய பார்த்துருவேன். ஒரு விசாரணை படம் அப்போ நான் வந்து ஒரு தடவை அவருக்கு ஒரு பாராட்டு விழா பண்ணேன் விசாரணை படத்துக்கு. ஏன்னா யாரும் பண்ணல, அப்போ நானும் என்னுடைய மெனக்கடல அன்புல வந்து பிரசாத் உள்ள பெரிய பாராட்டு விழா பண்ணேன். ஓகே ஓகே. அதுல வந்து நான் சொன்ன ஒரு விஷயம் வந்து அவருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ். யாருமே பார்க்காது, நானே இந்த கோணத்துல இந்த கதையை யோசிக்கல அப்படின்னு அவர் என்னுடைய ரசனை மேல அவர் ரொம்ப, இந்த கதைக்கு வேற ஒரு டைமென்ஷனே நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனா வந்து சொன்னார் எல்லா மீட்டிங்ல. அஜயன் பாலா சொன்ன ரசனை வந்து நான் அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, அந்த இப்படி ஒரு கோணம் இந்த விசாரணை படத்துல இருக்குமா அப்படின்ட்டு அதனால என்னுடைய ஸ்கிரிப்ட் சமீபம் எனக்கு நானும் அவருடைய கதையை பேசலன்னா கூட வழக்கு ஒரு நல்ல படம் ஆச்சுன்னா அதை பத்தின பேசுவோம். இது இன்ட்ரெஸ்ட் அப்படி நாங்கள் 2 பேரும் க்ளோஸ். அப்புறம் என்னுடைய லைப்ரரி அவர் தான் வந்து எனக்கு உருவாக்கி கொடுத்து நீங்கள் இந்த ஒரு தனியாக ஸ்பேஸ் கொடுத்து அவர் கிட்டத்தட்ட வந்து மந்த்லி ஒரு 25,000 30,000 ரெண்ட் விட்டால் கூட இப்போ 40,000 அது ஃப்ரீயாக எனக்காக அந்த லைப்ரரிக்காக கொடுத்து நாங்கள் அது மாதிரி நானும் அவருடைய ஒரு ஸ்கூல் நடத்துகிறேன், ஃபிலிம் ஸ்கூலு. அதுக்கு நான் தான் போய் கிளாஸ் எடுப்பேன், இன்டர்நேஷனல் ஃபில்ம் வேர்ல்டு சினிமா பற்றி கிளாஸ் எடுப்பேன். அப்புறம் நாங்கள் ஏதாவது செமினார் இருந்தால் என்ன தான் கூப்பிடுவாங்க. அது இது மாதிரி நானும் அவரும் ரொம்ப வெரி க்ளோஸ் டு த மைண்ட். அவர் பார்க்கறது பேசுறது கம்மியா இருந்தாலும் அவருக்கு என்ன முழுசா தெரியும். அப்போ நான் இந்த படம் பண்றேன்னு கேள்விப்பட்டேன்னு அவர் வந்து ஆரம்பத்தில் அப்ரிஷியேட் பண்ணாரு. இஸ் ஆல்வேஸ் பிஸி, ரொம்ப பிஸியா இருப்பாரு. அவருடைய படங்கள் அவருக்கு நிறைய, அவரே ப்ரொடக்ஷன் நிறைய பண்றாரு. இது மாதிரி பண்ணிட்டு போகுது. சரி, அவர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. அவருக்கு வந்து இந்த மாதிரி படம் நான் கிடைச்சிருச்சு அப்படின்னா நாங்கள் ஒரு 2 படம் ட்ரை பண்ணோம். என்னுடைய அவர் ப்ரொடக்ஷன்ல நான் ட்ரை பண்ணோம். அது சரியா அமையல, ஒரு ஆர்டிஸ்ட் சரியா கிடைக்கல அப்படின்றப்போ நான் தங்கிட்டு போய் எனக்கு இப்படி ஒரு படம் கிடைச்சிச்சுன்னு அவர் சந்தோஷப்பட்டாரு. படம் முடிஞ்ச உடனே சொல்லுங்க அப்படின்னாரு. படம் அதே மாதிரி முடிஞ்சிட்டு போது அவருக்கு பயங்கர பிஸி, விடுதலை டூல பிஸியா இருந்தாரு. ஸோ அவர் நான் ப்ரொடியூசர் ஹீரோ நாங்கள்லாம் ஒரு தடவை போய் பார்த்தவர். அவர் ஏன்னா பார்க்கணும் சரி சும்மா அவர்கிட்ட படம் முடிஞ்சிச்சுன்னு போய் சொல்லுவோம் சொல்லுங்கன்ட்டு போய் பார்த்தோம். சர்ப்ரைஸாக அவர் வந்து பார்த்தாரு. எங்கெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ண போறீங்க, பிஸ்னஸ் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல, வி ஆர் ட்ரைங். டக்குன்னு என்னுடைய கிராஸ் ரூட் ஃபிலிம்லேயே நீங்கள் டைட்டில் போடுங்க உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் சார். நீங்கள் படம் அவர் பயங்கர எல்லாம் எங்களுக்கே ஷாக் தான். படம் பார்க்கல, கதை என்னன்னு அவர்கிட்ட நான் கதையை வந்து பெருசாக ஒன்றும் சொல்லல. நான் அஜயன் பாலா மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவர் எப்படி பண்ணாலும் ஒரு நல்ல படமாக தான் பண்ணுவார் அப்படின்னு இருக்குது. அதனால நீங்கள் தயவு செஞ்சு அது இப்போ இன்னைக்கு இந்த மாதிரி உள்ளது கிராஸ் ரூட்ன்றது இன்னைக்கு அன்னைக்கு வந்து ஒரு பெரிய நிறுவனம் அது. அப்போ அது பெரிய கமர்ஷியல் நிறுவனம், அது கொடுத்தது ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் அது அவரே ஒரு க்ளோஸ் பண்ணுறேன்னு சொன்னோன்னே அதுக்கப்புறம் நான் போய் கேட்டேன் என்னென்ன கவலையே படாதீங்க, வெற்றிமாறன் நீங்கள் பேர் போய் அவரே சொன்னார். சரி, சாரி நான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன். அது உங்களுக்கும் அவருக்கும் இருக்கிற பாண்ட பத்தி நீங்க சொன்னீங்க. சம்திங் சம்வேர், அதனால இது கம்ப்ளீட்டா சொன்னதா புரிய வந்தது. கண்டிப்பா. ஓகே சார். அதே மாதிரி இப்போ இருக்கிற காலகட்டத்துல ஃபாஸ்ட் பேஸ் லவ், டக்குன்னு வருவாங்க டக்குன்னு பிரேக்கப் பண்ணிடுவாங்க, ஒரு மாதிரி சிச்சுவேஷன்ஷிப்னு நிறைய டேர்ம்ஸ் வச்சு லவ் படங்களும் நிறைய இப்படிதான் வருது. பட் அப்படி இருக்கிற மத்தியில ஐ திங்க் திஸ் வில் பி சம்திங், ஒரு லவ் ஒரு கரெக்டான ஃபேஸ்ல ஒரு நல்ல ஒரு கிளாசிக் மூவியா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த லவ்ல வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு இப்ப நாங்க லைக் தமிழ் சினிமா பார்க்காதது இது ஒண்ணு என்னவா இருக்கும்? ஒரு ஹில்ல வந்துட்டு இருக்கிற, அதாவது ஹில்ல இருக்கிற ஒரு பொண்ணு, ஒரு ஹில் சின்ன வில்லேஜ்ல, ஒரு ஹில்ல சின்ன வில்லேஜ்ல இருக்கிற ஒரு பொண்ணோட லவ் எப்படி இருக்கும் அப்படின்ற அது பெருசா யாரும் வந்துட்டு பொண்ணுதான் பையன் மேல லவ் காதல் வயப்படுறாங்களா நினைக்கிறேன். சொல்லலாம் சரிங்களா. அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுதான் வந்துட்டு அது யாருமே வந்துட்டு தமிழ் சினிமாவில் பெருசா காமிக்கல. ஸோ சிட்டியில இருக்கிற பொண்ணுங்களை பத்தியும் ஸ்மால் டவுன் அந்த மாதிரி காமிச்சிருக்கலாம். ஒரு ஹில்ல இருக்கிற, ஒரு சின்ன ஹில்ல இருக்கிற அந்த பொண்ணோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும், அந்த பொண்ணு எப்படி லவ் பண்ணுவா அப்படின்றதுதான் இதுல சொல்றது. அண்ட் வந்துட்டு நீங்க இந்த லொகேஷன்ஸ், ஸோ லொகேஷன்ஸ் வந்து புதுசா இருக்கும். தமிழ் சினிமாவுக்கு இந்த லொகேஷன்ஸ் புதுசா இருக்கும். அண்ட் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு லவ் இருந்திருக்கும், அதை கடந்து நம்ம அப்படியே போயிருப்போம், நிறைய ஒர்க்ல இப்படி கடந்து போயிருப்போம். அது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துற படமா இது வந்து நிச்சயமா இருக்கும். அதாவது நம்மளுடைய பழைய லவ், ஸ்டார்டிங்ல இருந்த அந்த ஒரு லவ் ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும். சரி, இப்ப இந்த டேர்ம்ல வந்துட்டு ஜென்சில சிச்சுவேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் எப்படி நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் கேட்கும்போது வாட் வாஸ் யுவர் ரியாக்ஷன்? அதெல்லாம் இருக்கதான செய்யும். முன்னாடியே இருந்துச்சு, இப்ப அதுக்கு டேர்ம் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். எப்பவுமே இருக்காது, எப்பவுமே இருக்கு. அதுக்கு இப்போ வந்து பேர் வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி இதாயிடுச்சு. இப்பவும் சின்சியரா லவ் பண்ற பசங்க இருக்காங்க நிறைய. ரொம்ப ரேரா இருக்காங்க சார்.
தேடி கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க. Tell your experience. It's very rare, no, to find guys like that. பேட் வச்சு தேடினா தேடுற மாதிரி தேடணும். இல்லங்க நிறைய பசங்க இருக்காங்க, சீரியஸ்லி நிறைய பசங்க இருக்காங்க. ட்ரூவா லவ் பண்ணி இன்னைக்கு சின்சியரா இருக்கு. பசங்க தாங்க சின்சியரா இருக்குங்க. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பசங்க தான் ரொம்ப ஜெனுயினாவும் சின்சியரா இருக்குங்க. பொண்ணுங்களுக்கு வந்து சின்சியரா இல்லைன்னு சொல்ல, இது ரெண்டு பேருக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் முதல்ல புரிஞ்சுங்க. பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு பசங்க வந்து எப்பவுமே ஓப்பன், யாரும் அந்த அவங்க லவ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்காங்க. இந்த பசங்க லவ் பண்ற வரைக்கும் லவ் பண்ண ஆஃப்டர் வந்து ரெண்டு பேரும் எங்கேஜ் ஆனதுக்கு அப்புறம் அதுக்கு இது இருக்கும். ஆனா பெண்களுக்கு வந்து ஒருத்தர் சூஸ் பண்றதுல 1008 இது அவங்கதான் கிளாஸிஃபை பண்றாங்க. இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு, இது பெஸ்டி அப்படின்னு அவங்களா தங்களை சேவ் பண்ணிக்கிறதுக்காக எடுத்துட்டு போய் விலகுது. அதுக்காக அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் கொடுக்கக்கூடிய நேம் தான் இது. ஏன்னா உடனே நம்ம வாக்கு கொடுத்த உடனே போய் மாட்டிக்கூடாது அப்படின்றதுக்காக இதுதான் சிச்சுவேஷன்ஷிப்பு. இது நீ நான் இல்லை, நான் உங்ககிட்ட முழுசா இல்லை, இது அதுக்கு ஒரு பேரா கொடுத்துரு, ஒரு ஸ்டெப்பா கடைசியில உச்சி. அப்ப இந்த டேர்ம்ஸ்ல பெண்கள் தான் ஆமா ஈஸியா கைட்டு வர்றதுக்கு ஈஸியா வந்து ஒரு பாய வந்து பிடிக்கல, ஏதோ ஒரு சின்னது பிடிக்கலன்னு வச்சுங்களேன். ஒருவேளை நிறைய எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போட்டுருக்க ஷர்ட் பிடிக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பொண்ணுங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு வருது. இந்த காலத்துல நிறைய பேர் பாக்குறாங்க. பிகாஸ் எனக்கு அவர் சார் இந்த ஷர்ட் நான் போடான்னு சொன்ன போட்டு வந்துட்டேன் வந்து, அதனால நான் வந்து நான் ரிஜெக்ட் பண்ணிட்டு கேர்ள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நிறைய எங்களுக்கு கதை இருக்கு. ஆமா நிச்சயமா இருக்கும் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா மோர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில்லி ரீசன்ஸுக்காக வந்து பண்றது பாத்தீங்கன்னா நிறைய, நான் குறை சொல்ல, இது வந்து இது ஹேப்பனிங், இது எல்லா காலத்துலயும் இது நடந்திருக்கு. ஆனா ஒன்ஸ் ஆஃப்டர் லவ் பண்ணிட்டாங்கன்னா ட்ரூவா இருக்கிறது கேர்ள்ஸ் தான். ஒன்ஸ் லவ் வந்ததுக்கு அப்புறம் அவங்க சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க தே வில் பி வெரி ட்ரூ. பசங்க வந்து ஒரு பொண்ணு பார்த்தாங்கன்னா அந்த பொண்ணு தான் லவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்ஸ் லவ் ஹேப்பன் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்புறம் வந்து எப்பவுமே பாய்ஸோட மைண்ட் வந்து கொஞ்சம் அப்படியே ஃபேகர், அந்த சமயத்துல எப்படி இருக்கான்றத வச்சுதான் நீங்க முடிவு பண்ணணும். அதனாலதான் பெண்கள் உஷாரா வந்து ஃபர்ஸ்டே டிசைட் பண்றதுக்கு முன்னாடி கரெக்டா முடிச்சிட்டீங்க. ஃபர்ஸ்ட் பொண்ணுங்க தான் உஷாரா முடிச்சிட்டாங்க. ஓகே சார். பட் ஸ்டில் இப்போ இருக்கிற ஜெனரேஷன் எனக்கு தெரிஞ்சு பசங்க பொண்ணுங்க ரெண்டு பேருமே பயங்கர உஷாரா தான் இருக்காங்க. அது ஒண்ணு இருக்கு. பட் இப்படி இருக்கிற ஒரு ஃபேஸ்ல இந்த மாதிரியான ஒரு பியூர் லவ் ஸ்டோரிஸ் எல்லாம் வரும்போது எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. அகைன் நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டு நிறைய ஜானர்ஸ் ஆஃப் மூவி பண்ணிருக்கீங்க. எனக்கு இந்த படம் பண்ணணும், இல்ல எனக்கு இந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை அப்படின்னா அது என்னவா இருக்கும்? ஹிஸ்டாரிக்கல் பண்ணணும். ஹிஸ்டாரிக்கல். ஓகே. உங்களுக்கு மர்டர். நீங்க மர்டர் பண்ணுமா இல்ல உங்களை மர்டர் பண்ணணுமா? கிரைம் அந்த மாதிரி. You should murder or you should be the I could murder. Like I don't think crime. CRIME crime. அவ்வளவுதான் சார். அடுத்து அவங்களுக்கு ஒரு கதை எழுதி. I think there are less of stories depicting women central characters. women எப்பவுமே ஒரு விதத்துல போர்ட்ரே பண்ணிட்டே இருக்காங்க. அது கொஞ்சம் பிரேக் பண்றதுக்கு அவசியமா இருக்கு. there should be more hero movies, not just heroes. Exactly. So but இப்போ அதான் இப்ப சமீப காலமாவே வந்துட்டு நிறைய பேர் அந்த சொல்றாங்கல்ல, விமன் சென்ட்ரிக்கா இருந்தாலுமே வந்துட்டு ஸ்டில் சிலதெல்லாம் வந்துட்டு எப்படி சொல்றது, விமன் சென்ட்ரிக்கா நம்ம பண்றோம் பட் அதுக்கான ரெஸ்பான்ஸ் சம்டைம்ஸ் ஆடியன்ஸ் ஒழுங்கா கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்படிங்கறதுனாலே சில விமன் சென்ட்ரிக் ரோல் வர மாட்டேங்குது. ஸோ ஹவு டு யூ see this? It will take time. ஒரு விஷயம் சேஞ்ச் ஆகி வர்றதுக்காக மைண்ட் செட் ஒரு ஜென்ரேஷனா மாறும்போது தான் அது ஆகும். லைக் ஐ டோன்ட் திங்க் ஒரு 10-15 இயர்ஸ் நம்மள எவ்வளவு ரிசெப்டிவா இருந்துச்சு வேற ஒரு லாங்குவேஜோட படம் பாக்குறதுக்கு. ஆனா இப்போ பாருங்க, நம்ம இட்டாலியன்ல இருந்து we are open to watching world cinema. So அதுக்கும் ஒரு டைம் இருக்கும். ஸோ இதுவும் கண்டிப்பா ஒரு மாற்றம் வந்துரும். வரும். I think I'll be in industry for long enough to see the change. கண்டிப்பா will be again. So இந்த படத்துலயுமே ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்கா சார்? ஷூர் கண்டிப்பா ரெண்டு பேரும் ஈக்குவல். அது மாதிரி தான் ஸ்கிரிப்ட். Yeah, exactly. But still சில லவ் ஸ்டோரிலாம் மோஸ்ட்லி மேல் பாயிண்ட் ஆஃப் வியூலே காட்டுவாங்க. women will be like வந்துட்டு போயிருவாங்க. சோ அதனால ஈக்குவலா தான் இருக்கும். ஈக்குவலா இருக்கும். ஓகே சார். இப்போ சரி உங்க விமன் சென்ட்ரிக் அப்படின்னு சொன்னனால, சோ இப்போ ஒரு ஹீரோ ஹீரோயின் ஒரு படத்துல நடிக்கிறாங்கன்னா நீங்க யாருக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதணும்னு நினைப்பீங்க? இல்ல இது உமன் சென்ட்ரிக் சொல்றது லவ் ஸ்டோரி தான். ஈக்குவலி கதையா நீங்க எழுதுறப்போ கதை அதான் இப்போ இந்த கதை கேட்கலாம், பொதுவா கேட்கறாங்க. பொதுவா வந்து நான் வந்து என்னுடைய இது வந்து நான் வந்து உமன்ஸுக்கு வந்து கொஞ்சம், ஏன்னா வந்து எல்லா ரைட்டரும் வந்து ஏன்னா அது சொல்லப்படாதது அதுதான் கதை இருக்கும். இப்போ ஹீரோவுக்கு சொல்றேன்னு வச்சுங்களேன், ஹீரோன்னா ஒரு ஆக்ஷன் அல்லது வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் இல்லை ஏதோ ஒரு சென்டிமெண்ட்ல முடிச்சிடும். பட் அங்கே ஸ்டோரியை நம்ம உருவாக்குறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மினிமலிஸ்டிக்காக தான் இருக்கும். எமோஷன்ஸ் வந்து ரொம்ப இப்போ ஹீரோயின் சென்டரா இருக்கும்போது புது எமோஷனா இருக்கும். படம் பார்க்குறவங்களுக்கு வந்து கமர்ஷியலா பண்ண ஹீரோக்களை ஹீரோயிசம் பண்ணலாம். பட் ஸ்டோரி ஸ்ட்ராங்கா இருக்கணும்
அப்படின்னா அது எப்பவுமே இப்போ நீங்க படையப்பா கமர்ஷியல் படம் தான். பட் வென் கம்ஸ் த ஸ்டோரி ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அது காரணம் வந்து நீலாம்பரி தான், கேரக்டர் தான். சந்திரமுகி கமர்ஷியல் படம் தான், பட் ஸ்டோரி ஸ்ட்ராங்கா இருந்தது உமன் கேரக்டர் தான். அப்போ சென்டர் வந்து நீங்க உமன் சென்ட்ரிக்கா உனக்கு ஒரு கதை பண்ணும்போது அந்த ஸ்டோரி ஆட்டோமேட்டிக்காவே வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஏன்னா இந்த உலகம் வந்து சக்தி இதான் சென்டரா இருக்காங்க, அதுதான் வந்து பவர் இந்த டோட்டலா வந்து. டோட்டலா கதையும் வந்து அந்த அவங்கள சென்டர் வச்சு பண்ணும்போது அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கதையா உருவாகும் அப்படின்னு நம்பிக்கை as a writer-ஆ. as a writer-ஆ. Because as a writer நம்ம எழுதும் போது ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வந்துட்டு ஓகே ஹீரோக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க பிகாஸ் அதுதான் நம்பர்ஸ் கொண்டு வரும், அதுதான் வந்துட்டு நிறைய பீப்புளை கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூனால உண்மை அது தட் இஸ் ட்ரூ. அதனால ரைட்டர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி தான் எழுதணுங்கிற ஒரு இதுக்கு தள்ளப்படுறாங்க. இல்ல கண்டிப்பா இல்லாத இண்டஸ்ட்ரி வந்து ஃபேஸ் பை ஒன்லி ஹீரோ தான். அது வந்து ட்ரூத். நம்ம வந்து எல்லாரும் அக்செப்டிக்கா அது இல்லை ஹார்ட் ரியாலிட்டி இல்லை, தட் இஸ் ரியாலிட்டி. நான் ஹார்ட் ரியாலிட்டின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இண்டஸ்ட்ரி ஏன்னா ஹீரோ இல்லைன்னா இண்டஸ்ட்ரியே இல்லை. ஏன்னா ஹீரோயினுக்காக பார்ப்பாங்க, என்னதான் ஹீரோயின் ஃபேனாக இருந்தாலும் ஹீரோயின்னா யாரோ மேல் கேரக்டர் யாருன்னு தான் பார்ப்பாங்க. அப்போ வந்து லீட் பண்ற கதையை லீட் பண்ற கேரக்டர் வந்து கண்டிப்பா வந்து சில கதைகள்ல ஹீரோவா தான் இருக்கும். ஆனா அதே வழக்கமா வந்து அதே கதையை பார்த்துட்டு இருந்தா போர் அடிக்கல. ஒரு சேஞ்ச் வேணும். அப்போ புதிய கதைகள் எங்க இருந்து உருவாகும்னா அப்போ ஹீரோயின். இப்ப நான் அந்த புதிய கதை எழுதுறவனா இருக்கேன். பெரும்பாலான நிறைய பேர் வந்து ஹீரோவுக்கு கதை எழுதுறவங்க வந்து அவங்க எல்லாமே ரெகுலரா கமர்ஷியலா வந்து நிறைய பண்ணுவாங்க. அப்போ நான் ஒரு வித்தியாசமா யோசிக்கிறேன். ஏன்னா ரைட்டர் கம் டைரக்டர் நான் வந்து ஐ வாண்ட் மை ஸ்டோரி வெரி யூனிக்கா இருக்கும்னு நினைக்கும் போது அப்போ நான் வந்து கொஞ்சம் வந்து அங்க வந்து ஹீரோயினுக்கும் முக்கியத்துவம் இருக்க மாதிரி, ஹீரோவுக்கும் முக்கியத்துவம் இருக்கும். ஹீரோ கேரக்டர் நான் ஸ்ட்ராங் பண்ணுவேன், அதே சமயத்தில் ஹீரோயின் கேரக்டரையும் நான் வந்து அதுக்கு ஈக்குவலா வந்து கொஞ்சம் வச்சதை கதை நிற்கும், கதை ஜெயிச்சதானே எல்லாரும் ஜெயிப்போம். எக்ஸாக்ட்லி. இந்த மாதிரி எல்லாருமே இதே மாதிரி எடுத்தாங்கன்னா ஐ திங்க் நல்ல நல்ல ஸ்டோரிஸ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸோட வரும்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்க சொன்னீங்கல்ல நான் வந்துட்டு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் ஹீரோயினுக்கு வந்துட்டு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பெரிய டைரக்டரோட ஒரு மூவி ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கும், பட் உங்களுக்கு அந்த படத்துல ஒரு சரியான ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கறதுனால நீங்க அந்த படத்தை ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்கேன். ஆனா நான் சொல்ல இல்ல நான் கண்டிப்பா நான் கேட்கவும் மாட்டேன். Have you regretted later because அந்த படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம்? No, because I ended up doing another movie with the same director, so it's okay. with the same equal space அது மாதிரி. So you won in that. Okay, super great. So மக்கள் இந்த படம் தியேட்டர் பார்க்கும்போது இந்த ஒரு விஷயத்தை நீங்க மனசுல நினைச்சிட்டு வாங்க, இல்ல எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம வாங்க, நீங்க ஏதாவது சொல்லணும்னா தாராளமா சொல்லலாம். ஸோ அதான் உங்களுக்கு லவ் பிடிக்கும்னா நிச்சயமா இந்த படம் பார்க்கலாம். சிங்கிளா இருந்தா சிங்கிளா இருந்தா லவ் பிடிக்குங்க. அவன் லவ்க்காக ஏங்கிட்டு இருப்பான், யார் வர போறான்றக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அவனுக்கு இந்த படம் பிடிக்கும், சிங்கிளா இருக்கவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். அண்ட் இளையராஜா சார் மியூசிக் பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு சார் வந்துட்டு நீதானே என் பொண்ணு வசந்ததுக்கு அப்புறம் பண்ற லவ் படம் இதுதான். ஓகே. ஸோ அதுல இருக்க ஆல்பம் மாதிரியே இந்த ஆல்பமும் நல்லா இருக்கும். ஸோ அந்த சாங்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த படமும் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் பெரிய விசுவல் ட்ரீட் இருக்கு, நீங்க பார்க்காத வந்து ஹில் ஸ்டேஷன் வந்துட்டு இதுல பார்க்க முடியும். ஸோ அதை நீங்க என்ஜாய் பண்ண முடியும். ஓவராலா வந்துட்டு ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருக்கு, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருக்கு. ஸோ அது உங்களை என்கேஜ் பண்ணும், அது உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணும், அது உங்களை வந்து ரசிக்க வைக்கும். கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு எல்லாரோடையும் நீங்க ஃபேமிலியோட பாக்குற ஒரு படமா மயிலாஞ்சி இருக்கும். ஸோ கண்டிப்பா தியேட்டருக்கு வந்து பார்க்கலாம். ஓகே, கண்டிப்பா. ஆக்சுவலி லைக் கூடோஸ் டு யூ பிகாஸ் ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸோட ஒரு ஹீரோயினோட வச்சு நீங்க ஒரு படம் பண்றீங்க. இதே மாதிரி நீங்களும் நிறைய படங்கள் பண்ணீங்கன்னா அகைன் இந்த மாதிரியான கதைகள் நிறைய வரும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச். படம் கண்டிப்பா வெற்றி அடையும். ஆல் தி பெஸ்ட், விஷ் யூ ஆல் சக்சஸ். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் டைம்.